வணக்கம். ஸ்டாலினுக்கு துரோகம் செய்த நிர்வாகிகள் ஒட்டுமொத்த உண்மைகளையும் கண்டறிந்த ஸ்டாலின் நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். லண்டனுக்கு சென்ற திமுகவின் தலைவர், துபாய்க்கு சென்ற உதயநிதி அவர்கள் தற்பொழுது 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி தற்பொழுது சுக்குநூறாக 2 ஆண்டுகளில் உதயமான தாவேகாவை பார்த்து சுக்குநூறாக உடைந்து கிடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து திமுகவின் உண்மையான தொண்டர்கள் தான் வேதனைக்குள்ளாகியுள்ளார்கள். மேலும் கருத்து கணிப்புகள் சுமார் 1 அல்ல 2 அல்ல 24 கருத்து கணிப்புகளிலும் 160 தொகுதிகளை பெற்று திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் என்ற செய்திகளை ஸ்டாலின் அவர்களிடம் கூறினார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் ஸ்டாலின் அவர்களை 4 மருத்துவர்கள் வந்து வீட்டிலேயே சோதனைகளையும் செய்தார்கள். அதற்கு காரணம், அவர் எது நடக்கக்கூடாது என்று கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டார். கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தது. திமுக எதிர்க்கட்சியாக வந்தது. மிகப்பெரிய அளவு வெற்றியடையக்கூடிய தென் மாவட்டங்களில் தோல்வியை தழுவியது. சென்னையில் 16 இடங்களில் 14 இடங்களில் தோல்வியை தழுவியது என்று ஒவ்வொரு செய்திகளும் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியாகவே மாறியது. கிட்டத்தட்ட 36 உறுப்பினர்கள் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றையும் தயார் செய்து ஆய்வு அறிக்கைகளை மேற்கொண்டு தகவல்கள் அறிக்கையும் அவரது கையில் ஒப்படைத்தார்கள். லண்டனில் தனது பேரன் பட்டமளிப்பு விழாவிற்குத்தான் சென்றார் என்று பொதுவெளியில் கண்துடைப்பு. அங்கு தனியாக ஒரு அறையில் ஜூம் மீட்டிங்கில் தனது ஆதரவாளர்கள், மிக முக்கியமான நிர்வாகிகளுடன் ஜூம் மீட்டிங்கில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமையும் என்று பல நிர்வாகிகள் தேர்தலுக்கு முன்பாக பேசியதை சுட்டிக்காட்டி மிகவும் மனவேதனையுடன் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுகவின் தலைவராக லண்டனில் பேசியுள்ளார். அதில் உறுதியாக திமுக வெற்றியடைய வேண்டும் என்று யாருமே பணிகளை மேற்கொள்ளவில்லை. ஒவ்வொரு தொகுதிகளிலும் 250 கோடி வரை கட்சியின் நிதி பணங்களை நாம் கொடுத்தோம். கலைஞர் கூட நீங்கள் ஊழல் செய்த அந்த பணத்தை வைத்துதான் தேர்தலை களம் காண வேண்டும் என்று கூறுவார். ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்தமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நான் தான் முழுவதுமான பணங்களை கொடுத்தேன். ஆனால் நிர்வாகிகள் அதை கையாடல் செய்துவிட்டார்கள். எனக்கே துரோகம் செய்துவிட்டார்கள். நிச்சயம் மூத்த நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் எனக்கு செய்த துரோகம் என்பது 1 அல்ல 2 அல்ல, கூடவே இருந்த சேகர் பாபு உள்ளிட்ட பலரும் எனக்கு மிக பெரிய அளவில் துரோகம் செய்ததாக உதயநிதி, கனிமொழி, ராசா மற்றும் சபரீசன் போன்றவர்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அனைத்தையும் மாற்றும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் ஜூம் மீட்டிங்கில் மூத்த நிர்வாகிகளுடன் பேசியுள்ளார். மேலும் திமுக ஆட்சியை இழந்துவிட்டது. நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை போட்டியிட வேண்டும் என்று மீண்டும் சேகர்பாபு, KN நேரு உள்ளிட்டவர்கள் கூறி வருகிறார்கள். 2வது முறை ஒரு தேர்தலில் தலைவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினால் அது எப்பேற்பட்ட ஒரு தோல்வியாக அமையும் என்றால், அடுத்த 20 ஆண்டுகள் அந்த கட்சி மீண்டு வருவதற்கே பல வருடங்கள் ஆகும் என்பதற்கேற்ப அந்த தோல்வி நிலைத்து நிற்கும். இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. திருச்சி கிழக்கில் 4 கருத்து கணிப்புகளை இடைத்தேர்தலில் செய்துள்ளார். அந்த 4லும் 30% திமுக தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகள் திருச்சி கிழக்கில் இருப்பதால் ஸ்டாலின் போட்டியிட வேண்டாம் என்ற மனநிலை தற்பொழுது ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. மேலும் நடைபெறக்கூடிய இந்த சட்டசபை இடைத்தேர்தலில் 7 இடங்களில் 5 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கு ஸ்டாலினிடம் இருக்கிறது. ஆனால் அதற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை. செலவழிப்பதற்கு பணத்தை கொடுத்தாலும் திமுகவின் நிர்வாகிகள் கையாடல் செய்கிறார்கள். இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு புதிய நிர்வாகிகளை
நியமிக்க உள்ளதாகவும் மாற்றங்கள் திமுகவில் செய்ய உள்ளதாகவும் ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்கில் பேசியுள்ளார். மனமுடைந்து ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு பேசுவதற்கு காரணம் துரோகம்தான் என்றும் தன்னை மீண்டும் 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்க வைத்து திமுக 2.0 ஆட்சியை அமைப்பேன், எடப்பாடியை வீழ்த்திவிட்டேன், விஜயை வீழ்த்திவிட்டேன், பிரதமர் மோடி அவர்களை வீழ்த்தக்கூடிய சக்தி ஸ்டாலினுக்குத்தான் இருக்கிறது என்று தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஸ்டாலினிடம் பெருமையாக பேசினார்கள். ஆனால் இப்பொழுது கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட அனைவரும் அந்தர்பல்ட்டி அடித்து ஸ்டாலினை தன்னந்தனி மரமாக நிறுத்திவிட்டார்கள். நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலிலும் திமுக கூட்டணிகள் இல்லாமல் தான் தேர்தலை சந்திக்கப் போகிறது. இப்பேற்பட்ட நிலைமையை உருவாக்கியது மக்களா நிர்வாகிகளா என்று கருத்து கணிப்பின் போது நிர்வாகிகள் செய்த துரோகம்தான் ஸ்டாலினுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அடித்தளமாக அமைந்துவிட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்கள் எங்கே என்று தேடும் அளவிற்கு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன குட்டி கதையும் வைரலாக பரவியதோடு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் சட்டசபையில் இல்லாமல் மாறிவிட்டது. உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்காமல் முதல் முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட விஜய் அவர்கள் கேள்விற்கு தெரித்து ஓடிய உதயநிதி அவர்கள் நிச்சயம் அரசியலுக்கு அன்ஃபிட் என்று கூறும் அளவிற்குத்தான் செய்தி ஊடகங்களும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் தோல்விகள் 50 நாட்களை கடந்தும் கூட இப்பொழுது வரை மனவேதனையில்தான் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் தாவேகாவை ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் என்று நடத்தி அதிலும் வசமாக சிக்கியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது தமிழகத்திற்கு 20ஆம் தேதி வருகை தர உள்ள ஸ்டாலின் அவர்களை ஏர்போர்ட்டிலே கூட கைது செய்யப்படலாம். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதிற்கு இணங்கதான் நாங்கள் குதிரை பேரம் நடத்தினோம் என்று செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் வாக்குமூலங்களை கொடுக்குமேயானால் நிச்சயம் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்படலாம் என்ற ஒரு விசாரணை தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் ஸ்டாலினுக்கு துரோகம் தற்பொழுது திமுகவில் இருந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் செய்து வருகிறார்கள். கொடுத்த பணத்தை முழுமையாக கட்சிக்காக செலவு செய்திருந்தால் இன்றைக்கு ஆட்சியை அமைத்திருப்போம் என்று உதயநிதி அவர்கள் ஸ்டாலினிடம் கூறியுள்ளனர். ஆனால் மக்கள் பணங்களை கொடுக்காமல் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அதை கையாடல் செய்ததன் காரணமாகத்தான் இப்பொழுது தோல்வியை தழுவியுள்ளோம். நிர்வாகிகளை நமக்கு துரோகம் செய்துவிட்டார்கள். இளைய தலைமுறையினர்களுக்கு நாம் நிர்வாகத்தில் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் காலமாக திமுக நிலைத்து நிற்கும் என்று கனிமொழி சபரீசன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்தது.